ஹலோ டீனேஜர்ஸ், நம்ம ஃபவுண்டேஷன் சீரீஸில் ஒரு 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஃபவுண்டேஷன் சீரீஸோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல்லையும் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ற ஒரு செக்ஷன் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட், உங்களுடைய ஃபவுண்டேஷன் சீரீஸில் நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எண்டு கோல் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு என்னுடைய அந்த 1 lakh கோல் இருக்கு இல்லையா, நம்ம காலேஜ் போகிறதுக்குள்ளே 1 lakh வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் நான். ஸோ இதுதான் என்னுடைய எண்டு கோல். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும், கால் பேசணும் அண்டு ஃபோன் நம்பர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதனால எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ண முடியாமல் இருக்கலாம் உங்களால். ஆனால் அது ஏன்னு எனக்கும் செய்ய தெரில. நான் வந்துட்டு லைவ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு பேசணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்குமே வந்துட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஃபவுண்டேஷன், ஸ்கேலிங், அடுத்து க்ரோத், சக்ஸஸ் இப்படி மாதிரி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது. ஏன்னா நான் எப்படி பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அந்த லைவ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சேர்ந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன். யாரெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு மந்த்துக்குமே ஒரு 10 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி அவங்க கூட டைரெக்டாக கால் பண்ணி பேசி நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி நெட்வொர்க் பண்ணலாம். இது ஒரு ஐடியா. இதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுலேயே சொன்னால் லேட் ஆயிரும். ஸோ டீப் டைவ் இன்டு தி வீடியோ. ஒரு 6 சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அவங்களுக்கு ஆண்டர்ப்ரனர் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் கிடையாது, அத்லெட் எல்லாருக்குமே முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக நெட்வொர்க் பண்ணும்போது ஒரு பீப்புளோடய கனெக்ட் பண்ணணும், அவங்களோட பேச தெரியணும், அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன பாடி லாங்குவேஜ். கம்யூனிகேஷன் வெறும் இங்கிலீஷ் பேசுகிறது மட்டும் கிடையாது கம்யூனிகேஷன், அதை தாண்டி நிறைய இருக்குது. ஆனால் பேசிக்காக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷை வந்துட்டு பேச கற்றுக்கிட்டேன்னா ஃப்ளூயண்ட்டாக அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நானுமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்துட்டு அப்பப்போ என்னுடைய ஃபோன் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு நானே இங்கிலீஷில் வந்துட்டு பேசி பார்த்துக்குவேன். சும்மா பேசிகிட்டே இருப்பேன் இங்கிலீஷில். ஃபோனில் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். இது ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். சின்ன டிப்பில் நான் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்கில்லையும் மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். செகண்ட் சாஃப்ட் ஸ்கில் வந்துட்டு டிசிப்ளின். இப்போது நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவேஷன் அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதனால் மோட்டிவேஷன் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளைய ஒர்க் பண்ண வைக்கும், இல்லைனா ஒரு 2 நாள் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு டிசிப்ளினாக இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்டையர் த லைஃப் சூப்பராக வந்துட்டு லிவ் பண்ணலாம் டிசிப்ளின் வச்சுட்டு. டிசிப்ளின் நான் சொல்கிறது வந்துட்டு நல்லா ஐடி கார்டு ப்ராப்பராக போட்டு போயிட்டு ஸ்கூலில் லைன் ஃபார்ம் பண்ணி போனால் லைனாக போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி டிசிப்ளின் கிடையாது. இது வந்துட்டு லைஃபுக்கான டிசிப்ளின். மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு 2 நாள் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அடுத்த 3ஆவது நாள் மோட்டிவேஷன் போயிடுச்சுன்ட்டு சீக்கிரம் எந்திரிக்காமல் இருக்கிறத விட டெய்லியும் நான் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கேன்னா நாளையிலேருந்து ஒரு 6:30க்கோ 6:40க்கோ எந்திரிக்க பாருங்கள். அதுவே டிசிப்ளின் தான். போக போக அந்த டைமை கம்மி பண்ணிட்டே போனீங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சிடுவீங்க. அப்படி தான் நம்ம டிசிப்ளினை கெயின் பண்ணணும், மோட்டிவேஷன் மூலமாக கிடையாது. நெக்ஸ்ட், தேர்ட் சாஃப்ட் ஸ்கில், நோ சொல்ல கற்றுக்கணும். நான் இப்போது இந்த வீடியோவே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டு தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுவேன். அப்போ நான் வந்துட்டு அப்பப்போ ஸ்கூல் விட்டு வரும்போது டீ கடையிலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டீ குடிச்சிட்டு வருவோம். ஆனால் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற எனக்கான ஒர்க் இருக்குன்னா நான் அவங்கக்கிட்ட இல்லைடா நான் இன்றைக்கி சீக்கிரம் போகணும், வீடியோ ஷூட் பண்ணணும் யூடியூப்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுவேன். ஸோ இதுதான் நோ சொல்கிறது, சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நோ சொல்ல கற்றுக்கணும். நீங்கள் சண்டே ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், ஆனால் சண்டே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடவோ சினிமாக்கோ கூப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நோ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த சினிமாவுக்கு போகிறத விட உங்களுக்கு வீட்டில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது. அது மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லியும் புரிய வச்சு நோ சொல்லலாம். இல்லைனா இல்லைடா எனக்கு வர முடியாது, இல்லை வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள்
ஒரு ப்ரொஃபஷ்னலாக நோ சொல்ல கற்றுக்கணும். நோ சொல்கிறதுல என்னோட ப்ரொஃபஷ்னல்னு கேட்க நெக்ஸ்ட் நெகோஷியேஷன். இப்போது இந்த நெகோஷியேஷன் ஸ்கில் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய அப்பா அம்மா நமக்காக ஒரு பர்த்டேக்கோ தீபாவளிக்கோ ட்ரெஸ் எடுக்கிறோன்னா நம்ம ட்ரெஸ்ஸு கடையில் இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த பில் போடுற இடத்துல வந்துட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு 2400 வருது, எனக்கு 2000க்கு தாங்க, இல்லை 1500க்கு தாங்க, இந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த டைம் நமக்கு கடுப்பாக இருக்கும். டக்குன்னு கொடுத்துட்டோமா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டுருப்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெகோஷியேஷன் ஸ்கில் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எனக்கு அப்போ தெரியல. அதெல்லாம் அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் தள்ளி ஓரமாக போயிடுவேன். ஆனால் இப்போனா அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனால் அவங்க பண்ணுற நெகோஷியேஷன் இட்ஸ் குட் பட் நாட் ப்ரொஃபஷ்னல். நெகோஷியேஷனை பற்றி கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ஒர்க் போகிற இடத்துலையும் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசி அந்த டீலை க்ளோஸ் பண்ணும்போதும் ஒர்க் ஆகும். சேலரி வாங்கும்போதோ அவங்க உங்ககிட்ட எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துலையும் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிளானிங். இப்போது நம்ம டே டு டே லைஃப்லேயும் இந்த பிளானிங் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணோன்னா நமக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் அதை ட்ராக் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதை வந்துட்டு கொஞ்சோண்டாச்சு பிளான் பண்ணணும். இப்போ நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறேன்னா எனக்கு முன்னாடி இந்த நோட் இருக்கும். இந்த நோட்டில் குட்டி பிளான் பண்ணி வச்சுருப்பேன், இதெல்லாம் பேசணும் அப்படின்றதுக்காக. இது மாதிரி ஒரு வீடியோக்காக இருக்கட்டும், நான் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய டே டு டே லைஃப்பையும் பிளான் பண்ணி பண்ணுவேன். அண்ட் என்னுடைய என்டையர் லைஃப்பில் நான் இப்போது 25 ஏஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதே எனக்கு வந்துட்டு ஒரு பிளான் இருக்கணும். நம்ம எதுக்கு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தோம் அப்படின்னே தெரியாமல் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு அவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாலுமே நமக்கு புரியாது, யூஸ்ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதையுமே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணினா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு லேர்னிங். லேர்னிங்னு ஒன்று டியூஷன்லேயோ ஸ்கூல்லையோ போயிட்டு புக்கு திருப்பி படித்து மனப்பாடம் பண்ணுறது கிடையாது லேர்னிங். நான் சொல்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதுலேருந்தும் லேர்ன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை நம்ம ப்ராப்ளமாக பார்க்கக்கூடாது, நமக்கான லேர்னிங்ஸாக பார்க்கணும். நான் என்னுடைய வீடியோஸ்லலாம் சொல்லுவேன் பார்த்தீங்களா, மிஸ்டேக்ஸ்லேருந்தும் லேர்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அந்த மிஸ்டேக்லேருந்தும் லேர்ன் பண்ணணும், நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறதுலேருந்தும் லேர்ன் பண்ணணும். எனக்கு ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்லேருந்து நான் ஒரு 2-3 விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாட்காஸ்ட் பார்க்குறேன்னா லைஃபுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத அந்த பாட்காஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு புக் ரீட் பண்ணுறேன்னா அந்த புக்கிலேருந்து என் லைஃபுக்கு என்னென்ன வேணுன்றத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி என்டையர் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை உங்களுடைய லேர்னிங்ஸாக மாற்றி நாலேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு எனர்ஜியும் மைண்ட் செட்டும் இருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச 6 சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றியும் சொல்லிட்டேன். இதை தவிர சின்ன சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 6மே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த 6 சாஃப்ட் ஸ்கில்ஸில் எதெல்லாம் முன்னாடியே பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எதெல்லாம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் அண்ட் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்.